கிறிஸ்துவில் அன்புமிக்க இறைமக்களே, 2024 மறைந்து விடியல் உண்டாகி இருக்கிறது. 2025ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. அனைவரும் கரவொலி எழுப்பி 2020 ஆண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை காணுவதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். நமக்கு மூச்சு விட ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார். இதை பார்ப்பதற்கு கண்களை அளித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டை கண்ட நாம் இறைவனுக்கு நாம் நன்றி தெரிவிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 2025ஆம் ஆண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக நமக்கு பிறந்திருக்கிறது. ஆக இந்த புதிய ஆண்டை மகிழ்ச்சியோடு நாம் வரவேற்போம். ஹாப்பி நியூ இயர். ரெண்டு கையை உயர்த்தி ரொம்ப மகிழ்ச்சியாக கூப்பிடுங்க. அப்போ தான் வருஷம் முழுசும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். யாரையும் வாழ்த்தினாதான் நல்ல வரம் கிடைக்கும். அதனால் அந்த ஆண்டையும் வாழ்த்தினால் ஒவ்வொரு நாளும் அது வரமாக அது இருக்கும். மகிழ்ச்சியோடு அதை நாம் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு சிறப்பு ஆண்டாக திருச்சபை கொண்டாடுகிறது. ஜூபிலி 2025 ஜூபிலி ஆண்டு 2025 ஜூபிலியாக கொண்டாடுவதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டு. கரெக்டா? அந்த வரலாறே கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்துவுக்கு பின்னால். அந்த 1ஆம் ஆண்டே கிறிஸ்து பிறந்த அன்று தான் தொடங்குகிறது. ஆகவே 2025ஆம் ஆண்டு கிறிஸ்து பிறந்து 2025ஆம் ஆண்டை ஒரு புனித ஆண்டாக, ஜூபிலி ஆண்டாக, ஜூபிலினா மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக, பகிர்வின் ஆண்டாக, ஆண்டவருடைய அருள் பொங்கும் ஆண்டாக அறிவித்து திருச்சபை கொண்டாடுகிறது. இந்த ஆண்டு நமக்கெல்லாம் நம்பிக்கையின் ஆண்டாக இருக்கிறது. அதை தான் திருத்தந்தை மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் ஆண்டு. ஆகவே தான் எதிர்நோக்கு திருப்பயணிகள் என்று இந்த ஜூபிலி ஆண்டு 2025ற்கு ஒரு இலக்கு வைத்தார், ஒரு பெயர் வைத்தார். அந்த பெயர் தான் எதிர்நோக்கு திருப்பயணிகள். திருப்பயணிகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பயணம். அந்த பயணத்தில் விண்ணக பயணம். அந்த பயணத்தில் ஏராளமான இடைச்செருகல்கள் எல்லாம் வரும், சிக்கல்கள் வரும். ஆகவே நம்முடைய இந்த பயணம் எதிர்நோக்கு என்ன? இந்த பயணம் அமைதியாக, ஆனந்தமாக, நிறைவாழ்வாக நீடித்து வளர வேண்டும். ஆகவே அதை எதிர்நோக்கி அந்த நம்பிக்கையோடு பயணம் செய்வதற்கு நம்மை அழைக்கிறார். ஆகவே எதிர்நோக்கின் பயணிகளாக நாம் இருக்கிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அவர் திருத்தந்தை கூறுவது போலவே இன்று உலகில் பார்க்கிற போது நம்ம வாழ்க்கை சிக்கல் நிறைந்ததாகவும் அச்சம் ஊட்டுவதற்காகவும் அமைந்திருக்கிறது போல தெரிகிறது. ஏனென்றால் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே செல்லுகிறது. அவன் விண்ணகத்தில் ஏராளமான மாயாஜாலங்களை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் பார்க்கிறோம், மண்ணில் வாழ்கிற போது மனித நேயம் மறைந்து கொண்டே இருக்கிறது. சமூக மாற்றம், சமூக முன்னேற்றம் என்று ஏராளமாக வளர்ந்து விட்டதாக இங்கு அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த சமூகத்தில் பணத்தின் பெயரால் ஏழை பணக்காரன் என்ற பிளவு அதிகமாகிறது. இங்கே கார்ப்பரேட்டுகள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. அதற்கு ஏற்றுக்கு போல வறுமை கோட்டுக்கு கீழே மக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிக்கல் நிறைந்த இந்த உலகம். இன்னும் இந்த உலகில் நாம் பார்ப்பது போல கல்வியில் வளர்ச்சி 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 என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்தவன் மீது அக்கறையின்மை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சமூக நீதி மறைந்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் சமத்துவம் மறைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சிக்கல் நிறைந்த சமூகமாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக
இயற்கை பேரிடர்கள் மனிதனுடைய அதிகாரத்திற்கு மேலாகவே அடித்து அவனை கொல்லுகிறது. அவன் அடக்க முடியாத அளவிற்கு புயலும் இந்த வானமும் பிளந்து விடுகிறது, கடல் பிளந்து விடுகிறது. ஆகவே எதிர்பார்க்காத தொற்று கூட்டம் கூட்டமாக மக்களை கொன்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டின் தொடக்கத்தில் நம்முடைய திருத்தந்தை அழைப்பது, நீங்கள் அஞ்ச வேண்டாம், கலங்க வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள், எல்லாம் நல்லதாகவே நடக்கும், ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாக மாறும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எதிர்நோக்கு என்ற தீயை உங்கள் உள்ளத்தில் அணையாது காத்து கொள்ளுங்கள். எதிர்நோக்கு நம்பிக்கை என்னும் அந்த நீங்கள் வத்தியை அணையாது நீங்கள் காத்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வு வளமுறும் என்று கூறுகிறார். ஆகவே இந்த அடிப்படையில் பார்க்கிறோம். இன்று நாம் முப்பெரும் விழாவை கொண்டாடுகிறோம். ஒன்று 8ஆம் நாள், கிறிஸ்து பிறந்த 8ஆம் நாள் இயேசு என்று பெயரிட்ட விழா. இன்னொன்று அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்ட விழா. மூன்றாவது புத்தாண்டு 2025 புத்தாண்டு விழா. முப்பெரும் விழாவையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இயேசுவின் பெயர் வைத்த விழாவையும் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று அறிக்கையிட்ட விழாவையும் ஏன் திருச்சபை ஒன்றாக வைக்கிறது? காரணம் இருக்கிறது. இந்த பெயர் வைத்த திருவிழா நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் வல்லமையுள்ளவர், அவர் வார்த்தை வல்லமையுள்ளது. உண்டாகட்டும் என்றால் உலகம் உண்டானது, உண்டாகட்டும் என்றால் வானம் உண்டானது, உண்டாகட்டும் என்றால் கடல் உண்டானது. வார்த்தையால் உலகை படைத்த இறைவன். இன்னும் தொடர்ந்து பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை முழுமையாக தொடர்ந்து மக்களுக்கு விடுதலை அளித்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அதுதான் கிறிஸ்து பிறப்பு. வல்லமையுள்ள வார்த்தை மனிதனாக நம்மோடு அவர் வாழ்வதற்காக அவர் வந்தார். வந்த அந்த வார்த்தையான இறைவன், வார்த்தையாலேயே அவர் அற்புதங்களை எல்லாம் அவர் ஆற்றினார். அவருடைய வார்த்தை முழுமையாக நோய்களை நீக்கியது, பேய்களை ஓட்டியது, இன்னும் குருடனை பார்க்க செய்தது, குணமாக்க செய்தது, பாவங்களை போக்கியது. இன்னும் இறந்த மனிதனை, லாசரே எழுந்து வா என்ற வார்த்தை, 3 வார்த்தையினால் லாசர் எழுந்து வந்து விட்டான். ஆகவே வார்த்தை வல்லமை உள்ளது, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அவர் மட்டுமல்ல, அவருடைய சீடர்கள், அவருடைய தலைவரான பேதுரு இயேசுவின் நாமத்தை வைத்து ஆயிரக்கணக்கான புதுமைகளை செய்கிறார். ஒரு வேளை நடந்து செல்லுகிறார், முடவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவனை பார்த்த உடனே அவனை, என்னிடம் பொன்னோ பொருளோ இல்லை என்று சொல்லி, இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீ எழுந்து நில் என்று சொல்லுகிறார். உடனே எழுந்து நிற்கிறான். அவர்களோடு ஆலயத்திற்கு உள்ளே செல்லுகிறான். எல்லோரும் அதிசயித்து அப்படி நிற்கிறார்கள். இயேசுவின் பெயரால் இவ்வளவு பெரிய அற்புதம் என்று சொல்லி எவ்வளவு புதுமைகள் பேதுரு செய்தார் என்று சொன்னால், அவருடைய நடக்கும்போது நிழல் பட்டால் போதும் என்று இந்த வியாதிக்காரர்களையும் பேய் பிடித்தவர்களையும் அந்த தெரு ஓரங்களில் ஆயிரக்கணக்கான மக்களை கடத்தி வைப்பார்களாம். அவர் நடந்து கொண்டே இருப்பார். நிழல் அவர்களுக்கு புதுமையாக அற்புதங்கள் நிகழச் செய்தது. ஆகவே இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. அந்த இயேசுவின் பெயர் கொண்ட இந்த விழாவில் நாம் பார்க்கிறோம், அந்த பேதுருவை விட இன்னும் பவுலடிகளார் அருமையாக அவர் சொல்லுவார், அந்த வல்லமையுள்ள அந்த பெயர் நம்மோடு என்றும் வாழ்கிறது. ஆகவே நமக்கு கவலை இல்லை. அவர் பிலிப்பியருக்கு 2:19 மிக அருமையாக அவர் சொல்லுவார், அவர் வானுலகோர், இன்னும் மண்ணகத்தில் உள்ளோர், விண்ணகத்தில் உள்ளோர், கீழுலகோர் மூவுலகம் மண்டியிட்டு வணங்கும் அவருடைய பெயருக்கு என்று சொன்னார். ஆகவே மூலகமும் மண்டியிட்டு வணங்குகிற அந்த பெயர் நமக்கு அந்த நம்பிக்கையை இந்த ஆண்டின் தொடக்கத்திலே அளிக்கிறது. அந்த பெயர் கொண்ட ஆண்டவர், அந்த ஆண்டவர் நம்மோடு வலது பக்கத்தில் இருக்கிறார். இன்னும் மரியாளை கடவுளின் தாய் என்று அறிவிக்கிறது. மரியாள் வல்லமை மிக்கவர், சக்தி மிக்கவர். காரணம் என்ன?
அவர் பரிசுத்த ஆவியினாலேயே கர்ப்பம் தரித்து கடவுளையே அவர் மனிதனாக கொண்டு வந்தார். அவரை போல வல்லமை உள்ளவர் உலகத்தில் யாருமே இல்லை. வல்லமையுள்ள தாய். ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், அந்த தாய் வாய் திறந்து வார்த்தை வாழ்த்தியவுடன் எலிசபெத் சொல்லுகிறாள், எனக்கு மட்டுமல்ல என் கருவில் உள்ள என் கரு கூட அக்களித்து அது மகிழ்கிறது. அன்னை மரியாளின் வாழ்த்து வார்த்தையை கேட்டவருக்கு அவர்கள் மட்டுமல்ல, கருவில் உள்ள குழந்தை கூட அக்களிப்பால் துள்ளும். இன்னும் அவரை பார்க்கிறோம், அவர் சந்தித்த மனிதர்களுக்கெல்லாம் சந்தோஷமும் சமாதானமும் அளித்தவர், குறையுள்ளவர்களுக்கெல்லாம் நிறைவாழ்வை அளித்தவர். அத்தகைய வல்லமையுள்ள தாய், கடவுளின் தாய் என்று எபேசு அந்த சங்கத்தில் 431ஆம் ஆண்டுக்கு பின்னால் நாம் பார்க்கிறோம். அன்னையினுடைய அற்புதங்களின் தொகைகள் எங்கும் அற்புதம் நிகழ்கிறது. அன்னைக்கு இன்னும் மேலும் மேலும் மகிமை பிறக்கிறது. நாம் பார்க்கிறோம், அவர் காட்சி தந்த இடங்களில், அவருடைய பேராலயங்களில் அங்கு சாதி மதம் சமயம் கடந்த மக்கள் திரள் போல கடல் போல வந்து கொண்டிருக்கிறார்கள். வேளாங்கண்ணியிலும் அன்னையினுடைய இனிமே கத்தோலிக்க திருச்சபை இந்தியாவிலே இயேசுவின் கோயில் என்று யாரும் கேட்பதில்லை. மாதா கோயில் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது கத்தோலிக்கர் கோயில். அந்த அளவிற்கு அன்னையனுடைய புகழும் வல்லமையும் இருக்கிறது. அத்தகைய வல்லமையுள்ள அன்னை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நம்முடைய இடது பக்கத்தில் இருக்கிறார். ஆகவே வல்லமையுள்ள இயேசு அடுத்த பக்கத்தில் வல்லமையுள்ள அன்னை நம்மோடு இருக்கிறார். ஆகவே கவலையின்றி அச்சமின்றி கலக்கமின்றி இந்த ஆண்டை மகிழ்ச்சியுடன் நாம் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் இந்த புதிய ஆண்டு நாம் பார்க்கிறோம், எண்ணிக்கை ஆகமம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவது போல ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார். அவருடைய திருமுக, ஆண்டவரின் திருமுக ஒளி, அந்த திருமுக ஒளியால் உங்களுக்கு அமைதி, உங்களுக்கு ஆனந்தம், உங்களுக்கு அருள் வாழ்வை அவர் தருகிறார். நிறைவாழ்வை அளிக்கும் அந்த ஆண்டவரை ஏற்றி போற்றுங்கள். ஆகவே ஆண்டவருடைய திருமுக ஒளி நம்மீது பொழியப்பட்டு இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நம்புங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்புங்கள், இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதமிக்க ஆண்டாகவே இருக்கும். ஆகவே இந்த புதிய ஆண்டில் திருச்சபை நம்மை அழைக்கிறது. அன்னை ஒரு பக்கம், ஆண்டவன் ஒரு பக்கம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம், நமக்கு எல்லையில்லாத அருளும் அன்பும் ஆசீர்வாதங்களும் கொடுத்து இந்த ஆண்டை 2025 ஆண்டை நாம் தொடங்குகிறோம். இந்த ஆண்டில் நம்மை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? இந்த ஆண்டு புத்தாண்டு, புதிய ஆண்டு என்று சொன்னால் மாற்றம், ஏமாற்றம் அல்ல, மாற்றம், முன்னேற்றம். மாற்றம், முன்னேற்றம். நாம் பார்க்கிறோம், ஒரு ஆண்டு முடிந்தால் அடுத்த ஆண்டு முன்னேற்றமாகத்தான் வருகிறது. இது இயற்கையில் பார்க்கிறோம், இது விலங்கினங்களில் பார்க்கிறோம். ஆனால் மனிதன் மட்டும் மேலே செல்லுகிறான், கீழே வருகிறான், கீழே போகிறான், அவன் அழிந்தே போகிறான். இப்போது நாம் பார்க்கிறோம், ஒரு மரம் இருக்கிறது, செடி இருக்கிறது, மாற்றம், ஆண்டுக்கு ஆண்டு மாற்றம், முன்னேற்றம், முன்னேற்றம். அதிலிருந்து பூ வருகிறது, காய் வருகிறது, கனி வருகிறது. கனியை அதே தின்பதில்லை, அடுத்தவரெல்லாம் தின்பதை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகிறது. நம்மை போல கனியாக இருந்து காயாக ஆகி அது பூவாக ஆகி இலையாக கீழே விழுவதில்லை. மாற்றம், முன்னேற்றம், மாற்றம், முன்னேற்றம் மேலே சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறது, அது வளர்ந்து வளர்ந்து அது பசுமாடு மேலே வளர்ந்தவுடன் பால் கொடுக்கிறது. பால் கொடுத்து பாலை மற்றவர்கள் அருந்துகிற போது மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கிறது. அது குடிப்பதில்லை, தன் பாலை அந்த எந்த பசுவும் குடிப்பதில்லை. மனிதர்கள் அதை அருந்துவதை எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு வயது நாம் பார்க்குறோம். இப்போ 2025 பார்த்தால் நமக்கெல்லாம் பர்த்டே ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஒரு பக்கம் கொண்டாட்டம், ஒரு பக்கம் எச்சரிக்கை. எச்சரிக்கை என்ன? உன்னுடைய வாழ்நாளில் இந்த ஆண்டு, இத்தனை ஆண்டுகள் போய்விட்டது. 20 ஆண்டு, 30 ஆண்டு, 40 ஆண்டு, 50 ஆண்டு, 60 ஆண்டு போய்விட்டது. அந்த 50 ஆண்டில் என்ன செய்தாய்? மாற்றம், முன்னேற்றம் உனக்கு வந்ததா? உன் வீட்டுக்கு வந்ததா? இந்த நாட்டுக்கு வந்ததா? உன்னால் உன் வீட்டுக்கும் நாட்டுக்கும் என்ன பயன்?
இந்த மாற்றம் முன்னேற்றமாகி வரலாற்றில் நீ வரலாற்று நாயகனாக மாறி நீ இறந்தாலும் பின்னாலே வரலாற்று பேசுகிறது போல வரலாற்று மனிதனாக மாறிவிட்டாயா? எச்சரிக்கை. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஆகா எனக்கு வயது ஆகிவிட்டது என்று, இன்னொரு பக்கம் அத்தனை ஆண்டையும் இழந்து விடுகிறோம். ஆகவே தான் இங்கே நமது ஆண்டவர் அழைக்கிறார், காலண்டர் அந்த நாள் காட்டியை கிழிப்பது போல, இந்த ஆண்டு காலண்டர் முடிந்தவுடன் அதை கீழே போடுவது போல உன்னுடைய பழைய வாழ்க்கையை மீண்டும் மீண்டும் நீ அதை எண்ணிக்கொண்டு இருக்காதே. பழைய பாவ வாழ்க்கை முழுமையாக அழித்துவிடு, மறந்துவிடு. பவுலடிகளார் சொல்லுவது போல் அவரோடு இறப்பவர் அவரோடு உயிர்ப்பர், புதிய வாழ்வை பெறுவர் என்று சொல்லுவார். ஆகவே 2025ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் மாற்றம் முன்னேற்றத்தை கொண்டு வருகிற ஆண்டாக இருக்கும். இயற்கையும் விலங்கினங்களும் நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு. ஆகவே நாம் வாழ்கிறோம் என்றால் இனிமேல் வாழுகின்ற ஒவ்வொரு வினாடியும் இறைவன் வாய்ப்பளித்திருக்கிறார். இங்கே உள்ளே சென்ற மூச்சு வெளியே வரும் என்ற நம்பிக்கையினால் தான் உள்ளே இழுக்கிறோம். ஆக உள்ளே போகிற மூச்சு வெளியே வராது என்றால் உள்ளே கூட இழுக்க மாட்டான். அடுத்த அடி எடுத்து வைக்கிறான் என்று சொன்னால் நம்பிக்கையோடு தான் எடுத்து வைக்கிறான். ஆக எடுத்து வச்ச கீழே விழுந்துருவேன் அப்படின்னு பயந்தால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை 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 என்றால் புதிய ஆண்டில் நம்பிக்கை, மாற்றம், முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். அது என்ன? நமக்கும் முன்னேற்றம், நம்மோடு வாழ்கிற வீட்டுக்கும் முன்னேற்றம், இந்த நாட்டுக்கும் முன்னேற்றம். ஆகவே இந்த வரலாற்று மனிதர்களாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறார், ஒரு ஆண்டு அளித்திருக்கிறார். ஆகவே பழைய வாழ்க்கையை முற்றிலுமாக தூக்கி போடுங்கள். புதிய வாழ்க்கை, அனைவரும் வாழ்வு பெற, அனைவரும் நிறைவாழ்வு பெற நான் வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னது போல நாம் வாழ்கிறோம், நாம் வளர்கிறோம். எல்லோரும் இன்புற்று எல்லாம் பெற்று நிறைவாழ்வு அடைவதற்காக நம் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டால், நம்பிக்கையோடு அர்ப்பணித்து கொண்டால் நம்முடைய வாழ்வு ஒவ்வொரு நாளும் இந்த 2025 ஆண்டு பொன்னாளாக அமைதியும் ஆனந்தமும் அக்களிப்பும் அருளும் அற்புதங்களை காணும் ஆண்டாக ஒவ்வொரு நாளும் நகரும், மாறும், நம் வாழ்வு முன்னேறும். இதற்காக இறைவனிடம் இறைஞ்சுவோம்.